ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான பீஃப் வறுவல் ரெசிபி பார்க்கலாம். வாங்க இந்த ஈஸியான பீஃப் வறுவல் ரெசிபி எப்படி டேஸ்ட்டாக குயிக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம். ஆனியன் வந்து குயிக்காக வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம். நான் எடுத்திருக்க பீஃபோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் பீஃப் எடுத்திருக்கேன். நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பீஃப் வறுவல் தான் பண்ணுறோம். ஸோ இதை 1லேருந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ரசம் வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கோட லன்ச் மெனு சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளே போதுமானது. பட் இருந்தாலும் கொஞ்சமாக கடையில் வாங்கின கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வேக வச்சு எடுத்த பீஃபை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க பீஃபோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ இருந்துச்சுன்னா இதிலேருந்து மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி சேர்த்துருக்க பீஃபை வந்து இந்த மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி. நம்ம சேர்த்துருக்க பீஃப் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பீஃப் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பீஃப் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வேக வச்சுருங்க. அன்னப்பூர்ணா மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா குருமிளகு தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த சூடான பீஃப் வறுவலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.